கங்காவும் குமரனும் வந்து வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, காவேரியும் வந்து விஜயும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து கங்கா போக பார்க்குறாங்க. அக்கா நில்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஓடி போய் அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க. உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பாக இருக்குது, இதில் வேறு என்கிட்ட வந்து பேசுறியா, சீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே வந்து எடுத்து விடுறாங்க. உன் மூஞ்சில் பார்க்குறதே வெறுப்பாக இருக்குது, இதில் வேறு என்கிட்ட வந்து பேசுகிற, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து மனசு தாங்கவே முடியல. அக்கா இப்படி என்னை வெறுக்கிறாள்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க காவேரி. விஜய் வந்து கவலைப்படாத காவேரி, சீக்கிரமாகவே உன் அக்கா உன்னை புரிஞ்சுப்பாங்க, உன்னை தப்பாக நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து கங்கா என்ன பண்ணுறாங்க, பேக் எடுத்து விட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது குமரனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. உடனே குமரன் வந்து பேக்கை தூக்கி விசில் அடிக்கிறாரு. நிற்கிறியா அப்படின்றாரு. எதுக்கு நிற்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உடனே கேட்குறாரு, என்ன தான் நினச்சிட்டு இருக்க உன் மனசில், காவேரி இவ்வளோ காயப்படுத்துறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு நீ பண்ணுறதெல்லாம், அவள் எப்படி அழுகுறா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இங்கே பாருங்க, அவள் எப்படி அழுதாலும் அதை பற்றி கவலை இல்லை, அவள் எங்களெல்லாம் அழ வச்சால, இப்போ அழட்டும், எதில் என்ன தப்பு இருக்குது, எங்கள் அப்பாவோட மொத்த பணத்தை எடுத்துன்னு ஓடினவ தானே அவளுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண வந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, அவள் வந்து எல்லா பணத்தையும் எடுத்துன்னு ஓடல, புரியுதா, அந்த பணத்தை தொலைச்சது நான், அவள் பழியை அவள் சுமந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க கங்கா. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நான் தான் தொலைச்சேன், பாவம் அந்த காவேரி அந்த டைமில் ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டாலோ, எங்கெல்லாம் போய் அலைஞ்சாருன்னே தெரில, அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு அந்த பணத்தை எடுத்து வந்து அந்த பொண்ணு கட்டினா, அவ்வளோ வந்து இப்படி காயப்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு சமையல் திட்டுறாரு. உடனே வந்து இவ்வளோ நடந்திருக்கா எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க காவேரியை தேடி. காவேரி வந்து அழுதுட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து விஜய் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காரு. ஓடி போயிட்டு காவேரி அப்படின்னோடனே அக்கா அப்படின்றாங்க. ஓடி போய் அப்படியே வந்து விழுந்து வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சுடி, ஓ நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் எப்படியெல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டேன், நீ வந்து இவ்வளோ நல்லது பண்ணியிருக்க, என் வாழ்க்கைக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க, எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த விஷயத்த உன் மேலே வந்து படியே போட்டுக்கினேடி, ஆனால் அது தெரியாமல் நான் இப்படிலாம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுறாங்க. அக்கா விடுக்கா விடுக்கா அப்படி சொன்னோன்னே, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்படி, நான் இப்படி பண்ணிட்டேன், நீ உன்னை இவ்வளோ நாள் உன்னை வெறுத்துட்டேனே, நீ எவ்வளோ நல்லவ அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. என்னை மன்னிச்சிடு காவேரி அப்படி சொல்லிட்டு, பரவாயில்லக்கா, எத்தனை வாட்டிக்கா மன்னிப்பு கேட்குறேன், எத்தனை வாட்டி கேட்டாலும் அடங்காதிரி, உன் மனசை எப்படிலாம் நான் காயப்படுத்தியிருக்கேன், ஒவ்வொரு வாட்டி உன்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே வந்து உன் மனசை அப்படியே பயங்கரமாக காயப்படுத்திட்டேன்டி, என்னை மன்னிச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுறாங்க. விடுக்கா, கவலைப்படாதக்கா அப்படின்னோடனே, சரிடி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, இவ்வளோ நடந்திருக்கே, எப்படி உன்னால் அவ்வளோ காசை ஒரே நாளில் ரெடி பண்ண முடிஞ்சது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. இல்லைக்கா, அது வந்துக்கா, அதுதான் சொன்னாலே காவேரி, ஏதோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஆளுங்கள்லாம் பிடிச்சி ரெடி பண்ணலாம், அதெல்லாம் ரெடி பண்ண முடியாதுங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு காவேரி, என்ன எதுக்காக வந்து இவ்வளோ காசு நீ எப்படி ரெடி பண்ண அப்படின்னு சொன்னோன்னே, அது வந்துக்கா அப்படி சொல்ல வராங்க. உடனே வந்து விஜய் பார்க்குறாங்க. விஜய் பார்த்துட்டு, நீங்கள் கொடுத்தீங்களா அந்த காசை அப்படி சொல்லிட்டு, இல்லைக்கா அவரெல்லாம் எங்கே கொடுத்தாரு, அவர் வந்து அவர்கிட்ட நான் ஏன் வாங்க போகிறேன், இது வந்து நான் தான் சொன்னேனே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு, அது நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்கக்கா, அதனால தான்க்கா அப்படி சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடி, உண்மைதான்க்கா அப்படின்னு சொன்னோன்னே, விஜய் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாரு. உண்மையிலே சொல்கிறேனே, நீங்கள் காவேரி கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க, ஆனால் அவள் ஏன் திடீர்னு உங்களை கல்யாணம் பண்ணான்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, ஆனால் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும்டி, உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீ இங்கே இருக்கணும்க்கா, தயவுசெய்து வந்து போயிடாதக்கா அப்படின்னு, நான் போக மாட்டேன்டி, இதுக்கப்புறம் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் உள்ளே எடுத்து போய் வைக்கிறாங்க. இதை பார்த்து விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு. உடனே வந்து எல்லா உண்மையும் சொல்லிடலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே, இல்லைங்க சொன்னால் இன்னும் உடஞ்சிடுவா எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க.